த ஓல்ட் மேன் அண்ட் த சீ அப்படின்ற ஒரு புத்தகம், முதியவனும் கடலும். இந்த புத்தகத்தை பற்றி நிறைய அறிஞர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த காரணத்தினாலேயே தான் நானும் வாங்கி படித்தேன். இந்த புத்தகம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு முதியவன் இருப்பார். அவர் தொடர்ந்து 80 நாட்களாக கடலுக்கு சென்று கூட ஒரு மீன் கூட அவரால் பிடிக்க முடியாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் கொடிக்கட்டி பறந்த ஒரு மீனவர். அவர் ரொம்ப ஒரு ராசியானவர், வலிமையானவர் என்று ஒரு காலத்தில் இருந்தவர். முதுமை காரணமாக அவருடைய அந்த வலிமையெல்லாம் இழந்து விட்டதாக மக்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர் நம்ப மாட்டார். அவர் தொடர்ந்து போய்கிட்டே இருப்பார். கடலுக்கு மீனே கிடைக்காது. இப்போ அவர் கூட ஒரு சின்ன பையன் ஹெல்ப்புக்கு வருவான். இவருக்கு மீனே வரலன்னு அவங்க அம்மா அப்பாவும் திட்டி, நீ வேற யார் கூட ஏடா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஆனாலும் இவர் தொடர்ந்து கடலுக்கு செல்வார். ஒரு நாள் அவர் எடுத்துக்கொண்டு சென்ற அந்த மத்தி மீன்களின் இறையில் ஒரு மிகப்பெரிய மீன் சிக்கியது. ரொம்ப பெரிய மீனா, ஆனால் அது அவ்வளோ பெரிய மீனுன்னு அந்த முதியவருக்கு அப்போது தெரியாது. அது எவ்வளவு பெரிய மீன் என்றால், அவர் எடுத்து சென்ற அந்த படகை விடவும் பெரிய மீன். அப்போ இவர் அது போட்டோன்னே அது மாட்டிக்கிச்சுன்னு மட்டும் தெரிஞ்சுது. ஆனால் இழுத்தா அந்த மீன் இந்த படகை கவிழ்த்து விடும் என்ற அந்த புரிதல் மீனவனுக்கு இருக்கிறது. அப்போ அந்த முதியவர் என்ன பண்றாரு, அந்த கயிற்றை அவருடைய முதுகிலே வாங்கி கொண்டு, நானும் விட மாட்டேன், நீயும் விட மாட்டேன், என்னதான் பண்றோன்னு பார்த்துக்கலாம். தொடர்ந்து 2 நாட்கள் நடுக்கடலில் அந்த மீனோடு அந்த முதியவர் போராடுகிறார். அப்படியே மீனை பிடிச்சி சாப்பிட்றாரு பச்சையா. அந்த மீனுக்கு விட்டு கொடுக்காம அந்த மீனை எப்படியாவது நம்ம கரைக்கு எடுத்துட்டு போயிடணும்னு போராடுறாரு. ஒரு கட்டத்தில் மீனை எடுத்துடுறாரு, அந்த மீனை கொன்னுடுறாரு. ஆனால் திரும்பி வர வழியில் சுறாக்கள் அந்த மீனை தும்சம் செய்து விடுகின்றன. வெறும் கூடோடு வந்து விழுகிறார் கடற்கரை. இப்போ அந்த மீனவர், அந்த முதியவர் தோற்று விட்டாரா? ஆமா, தோத்துட்டார். ஏன்னா மீன் இல்லை, வெறும் கூடு தான் கிடக்கு. அந்த மீனவர் தோத்துட்டாரு தான். ஆனால் அது ஒரு அழகான தோல்வி. அது ஒரு அழகான தோல்வி. ஏனென்றால் அவர் தோற்க மட்டுமே செய்தார், வீழவில்லை. தோல்விக்கும் வீழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தோல்வி சமயங்களில் நம்மை மீண்டு எழச் செய்யும். வீழ்ச்சி என்பது அப்படி கிடையாது. தோல்விகளை நாம் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் வீழ்ச்சிகளை ஒருபோதும் நாம் வீழ்ச்சிகள் நம்மை அடைவதற்கு நாம் ஒருபோதும் வழிவிடக்கூடாது. எத்தனை பேர் காலையில் உங்களுடைய படுக்கையை சரி செய்கிறீர்கள்? இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் உங்களுடைய படுக்கையை காலையில் சரி செய்கிறீர்கள்? ரொம்ப சில கைகள் மட்டும்தான் என்னால் உயர பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த கேள்வியை ஏன் கேட்டேன்னா, ஒரு ஆய்வு சொல்கிறது, யார் அவர்களுடைய படுக்கையை தினமும் காலையில் சரி செய்து அவர்களுடைய வாழ்க்கையை துவங்குகிறார்களோ அவர்கள் 75% வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று. இதை நான் சொல்லல, வில்லியம் எச் மெக்ரேவன் என்னும் ஆங்கில எழுத்தாளர் மேக் யுவர் பெட் என்னும் ஒரு நூலிலே இதை பதிவு செய்கிறார். மேக் யுவர் பெட் என்றால் உங்களுடைய படுக்கையை மடித்து வையுங்கள். அதுதான் புத்தகத்தின் பெயரே. அந்த புத்தகத்தின் பெயரே உங்களுடைய படுக்கையை மடித்து வையுங்கள். காலையில் ஒரு சிறிய வெற்றியோடு துவங்கும் உங்கள் வாழ்க்கை நாள் முழுவதும் வெற்றியோடு இருக்கும் என்பதைத்தான் மேக் யுவர் பெட்டின் மூலம் அந்த எழுத்தாளர் பதிவு செய்கிறார். அவர் அமெரிக்காவின் ஒரு கடற்படை வீரர். சீல் எனப்படும் ஒரு, சீல் என்றால் சி ஏர் லேண்ட், அதனுடைய ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் ஃபோர்ஸ், அந்த ஆபரேஷன் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி. அவர் அந்த புத்தகத்திலே எதை சொல்கிறார் என்றால், அவருடைய அந்த கடற்படை பயிற்சியிலே அவர் கற்றுக்கொண்ட 10 பாடங்களை தொகுப்பாக அந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார். அப்படி என்ன கொடுத்திருக்கிறார்னு பார்த்தா, மேக் யுவர் பெட் என்று சொன்னேன் இல்லையா, அது அவர் ஒரு சிறிய தொகுப்பாக ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் செய்ய வேண்டாங்க. சிறிய விஷயங்களில் ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் வந்து சேரும். சிறிய ஒழுக்கங்கள் தான் பெரிய வெற்றிகளை ஈட்டு தரும் என்பது தான் மேக் யுவர் பெட் என்று ஆரம்பிக்கிறார். சரி, வேற என்ன அந்த புத்தகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன் என்று கேட்டால், அவர் அழகா ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தார். கடற்படையிலே பயிற்சி பெறும் அந்த கடற்படை வீரர்களுக்கு ரொம்ப கடினமான பயிற்சி இருக்குமா, ரொம்ப கடினமான பயிற்சி. அப்போ அவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை வச்சிருக்காங்க.
அந்த தண்டனையின் பெயர் சுகர் குக்கீஸ், சக்கரை பிஸ்கெட் தண்டனை. அது என்ன சக்கரை பிஸ்கெட் தண்டனை? இப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஒரு கடற்படை வீரர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம், அவங்க யூனிஃபார்மோட கடலில் குதிச்சு திரும்ப வெளியில் எழுந்து வந்து அந்த மண்ணில் புரண்டு நாள் பூரா அப்படியே அதே ஈரத்தோடும் மண்ணோடும் ஒரு நாள் பூராக இருக்க வேண்டும். அதுதான் அந்த தண்டனை. அந்த தண்டனையின் பெயர் சுகர் குக்கீஸ் தண்டனை. சரி, இது ரொம்ப ஒரு கொடுமையான தண்டனை. ஏன்னா எவ்வளவு முயற்சி செய்தாலும், எவ்வளவு நேர்த்தியாக இருக்க முயற்சி செய்தாலும் வீரர்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்கிறார்கள். அப்படி வில்லியம் எச் ரேவன் ஒரு நாள் முடிவு செய்கிறாரு, இன்னைக்கு எப்படியாவது இந்த தண்டனையிலிருந்து நாம தப்பிச்சிடணும், ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாது, ஒரு தப்பு கூட பண்ணாம நான் இன்னைக்கு எல்லாத்தையும் நேர்த்தியா பண்ண போறேன், எப்படி தண்டனை கொடுக்குறானுங்க நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லாவற்றையும் சரியாக செய்கிறார். சொன்னபடியே எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டாரு, ரொம்ப சரியாக பண்ணிட்டார். இப்போ அந்த பயிற்றுவிப்பாளர் கூப்பிட்றாரு, இங்கே வா போயிட்டு சுகர் குக்கீஸ் பண்ணு அப்படின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இன்னைக்கு நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இப்படி பண்ணேன், அவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு தயாரிப்போடு பண்ண, இன்னைக்கும் எனக்கு தண்டனை கொடுக்குறியடா பாவி அப்படின்ற மாதிரி அந்த பயிற்றுவிப்பாளரை பார்த்து கொண்டுட்டு இருக்கும் போது அவர் சொன்னாராம், நீ எவ்வளவு நேர்த்தியாக இருந்தாலும் இந்த மண்ணில் போய் புரண்டுதான் ஆகணும். ஏன்னா உன் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு தயாரிப்போடு இருந்தாலும் இந்த வாழ்க்கை அநியாயமாக உங்களை புரட்டி போடவே செய்யும். நீங்கள் மண்ணில் புரண்டே ஆக வேண்டும், அதற்கு தயாராக இருங்கள் என்பதுதான் அந்த சுகர் குக்கீஸ் தண்டனை. நாம எவ்வளவு தயாரிப்போடு இருந்தாலும், எவ்வளவு நேர்த்தியா இருந்தாலும், எவ்வளவு சரியாக எல்லா விஷயங்களும் செய்தாலும் இந்த வாழ்க்கை அநியாயமானது நம்மை மண்ணில் புரட்டி போடும். அதற்கெல்லாம் அஞ்சாமல் அதை தட்டி விட்டு போக எவன் துணிகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். அதைத்தான் அவர் அந்த சுகர் குக்கீஸ் பனிஷ்மெண்ட்டில் சொல்லியிருந்தார். அதை படித்தவுடன் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எல்லாரும் தோல்வியை நீங்கள் தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி பழகியிருக்கோம். ஆனால் சர்வ நிச்சயமாக உனக்கு தோல்வி வரும், நீ அதை எதிர்பார்த்து தோல்வியை எதிர்பார்த்து இரு, ஆனால் துவண்டு விடாதே என்பது ரொம்ப அழகா நுட்பமாக அந்த பதிவு சொன்னது. அதனால் அந்த புத்தகம் என் மனதில் நின்றது, அதை உங்களுடன் பகிர வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். புத்தகத்தை வாங்கும் பொழுது நாம் அந்த புத்தகத்தை மட்டும் வாங்குவது கிடையாது, அதை படிப்பதற்கான நேரம், அதிலிருந்து நான் கேட்க போகும் கேள்வி, அதிலிருந்து நமக்கு எழப்போகும் சிந்தனை, இது அத்தனையும் சேர்த்துத்தான் ஒரு புத்தகத்தை வாங்குகிறோம். அப்போ அந்த புத்தகத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா சாதாரணமாக இல்லை, ஒரு மனிதனை வேறொரு உலகில் ஒரு 100 வாழ்க்கையை இருக்கக்கூடிய இந்த ஒரு பிறப்பில் 100 வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு உணர்வை, அனுபவத்தை ஒரு புத்தகம் தரப்போகிறது என்றால் நீங்கள் அந்த புத்தகத்திற்கு எவ்வளவு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு புக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பலன், ஆகச்சிறந்த பலன் என்ன தெரியுமா? புத்தகத்தை வாசிப்பதனால் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த பலன் விடுதலை உணர்வு. உங்களுக்கு வேறு எவராலும் கொடுக்க முடியாத விடுதலை உணர்வை ஒரு புத்தகம் உங்களுக்கு கொடுக்கும். அந்த விடுதலை உணர்வை நீங்கள் சுவாசிக்க வேண்டும் என்றால் புத்தகத்தை வாங்கி வாசிக்க வேண்டும். அந்த விடுதலை உணர்வுன்றது என்ன தெரியுமா? நான் ஏன் இதை பண்ணணும், நான் ஏன் இதை பண்ணணும், நான் மட்டும் ஏன் இதை பண்ணணும், எதற்காக, ஏன், எப்படி என்ற கேள்விகளை உங்களுக்குள் எழ செய்வதற்கான சிந்தனையை தூண்டுகிறது ஒரு புத்தகம். ஏன்னா இந்த உலகம் முழுவதுமே ஏன், எப்படி, எதற்காக என்ற கேள்விகளால் உருவாக்கப்பட்டது தான். அந்த கேள்வி இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. அப்படி நல்ல கேள்விகளை உருவாக்குவதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். கேள்வி என்று சொல்லும் பொழுது இன்னொரு புத்தகம் என் நினைவுக்கு வருகிறது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலக பிரசித்தி பெற்ற ஒரு இயற்பியலாளர், காஸ்மாலஜிஸ்ட். இப்போது அவர் நம்மிடையே இல்லை. அவருடைய ஒரு புத்தகம் அவருடைய ஒரு புத்தகம் தமிழிலே ஆழமான கேள்விகளுக்கு அறிவார்ந்த பதில்கள், அதுதான் தமிழிலே அவருடைய அந்த புத்தகத்தின் பெயர். ஆங்கிலத்தில் பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் கொஸ்டின்ஸ் ஞாபகம் வந்துருச்சு.
பிரீஃப் ஆன்சர்ஸ் டு த பிக் கொஸ்டின்ஸ், அதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். எதற்காக இந்த புத்தகத்தை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், உங்கள் வீடுகளில் எல்லாம் மாணவர்கள், சிறுவர்கள் உங்களை எப்படி கேள்விகளால் துளைக்கிறார்கள். ஏன்னா இப்போ இருக்கிற தலைமுறை அவங்க கிட்ட நம்ம பதில் சொல்லி மாளல இல்லையா. ஏன் இது இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி வரல, எப்படி இந்த உலகம் வந்தது, எப்படி இந்த பூமி வந்தது, நமக்கெல்லாம் இந்த கேள்வி அப்ப கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அப்ப இருந்த ஒரே பதில் அதெல்லாம் அப்படிதான், அது மட்டும்தான் நமக்கு பதிலா வந்தது. நமக்கு அதுக்கு மேல பதில் சொல்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. எல்லாவற்றிற்கும் நம்பிக்கைகள் மட்டுமே அங்கு பதிலாக இருந்தது. இன்று அறிவியலின் ஆதாரங்கள் பதிலாக இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் நமக்கு பல புத்தகங்கள் கிடைக்கின்றன. அப்படி ஒரு புத்தகம் தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸினுடைய ஆழமான கேள்விகளுக்கு அறிவார்ந்த பதில்கள்னு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்து படிக்க சொல்லுங்கள். ஏன்னா நாம நம்பிக்கையின்படி இந்த உலகத்தை பார்த்தது போதும். நம்பிக்கையின்படி, வெறும் நம்பிக்கையின்படி இந்த உலகத்தை பார்த்தது போதும். ஆதாரத்தின்படி பிள்ளைகள் உலகை பார்க்க துவங்கட்டும். இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது என்றால் பெருவெடிப்பின் காரணமாக வந்தது, பிக் பேங் தியரி தான் காரணம்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சாலும் நம்ம கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க, அப்ப பிக் பேங் தியரிக்கு முன்னாடி என்னப்பா இருந்தது, அதை யாராவது ஒருத்தர் உருவாக்கி இருப்பாருல்ல அப்படின்னு இறை கோட்பாட்டாளர்கள் கேள்வி கேட்டனர். அப்போ அறிவியலும் மதமும் எதிரெதிரானதா அப்படின்னு கேட்டா அதற்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த புத்தகத்தில் அழகான ஒரு பதிலை சொல்கிறார். அறிவியல் ஆதாரமானது, மதம் நம்பிக்கையானது, இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் கேட்கும் கேள்விகள் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லை, வேறு வேறு பதில்கள் என்று சொல்லிவிட்டார். அப்போ அறிவியல் ஆதாரமானதுன்றதுக்கு அவர் எப்படி பிக் பேங் தியரிக்கு முன்னால் அப்ப என்ன இருந்ததுன்னு யாராவது இப்போ வந்து கேட்க போறாங்கன்னா, நார்த் போலுக்கு நார்த்ல என்ன இருக்கும்னு யாராவது கேட்டா எப்படி அபத்தமா இருக்குமோ அப்படித்தான் பெருவெடிப்புக்கு முன்னால் என்ன இருந்தது என்று கேட்டால் பெருவெடிப்புக்கு முன்னால் என்ன என்ற கேள்வியே கிடையாது என்று பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி தருகிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். என்ன, ஏன், யார், எந்த காலம் என்ற எந்த விஷயங்களும் பெருவெடிப்புக்கு முன்னால் இல்லவே இல்லை. ஏனென்றால் காலம் பிறந்ததே பெருவெடிப்புக்கு அப்புறமாகத்தான் என்று சொல்கிறார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதனால் நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கலாம், இந்த உலகமும் பிரபஞ்சமும் உருவானதற்கு காரணம் பெருவெடிப்பு தான் என்று. அப்பொழுது ஆதாரத்தின்படி இந்த உலகை எப்படி பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸினுடைய அந்த புத்தகம் என்னை வெகுவாக கவர்ந்தது. மீண்டும் என்ன காரணத்திற்காக என்றால், என்ன அழகான பதில்களை அவர் தந்திருக்கிறார் என்ற காரணத்திற்காக கிடையாது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா என்ற சிந்தனையை தூண்டியதற்காக அந்த புத்தகம் எனக்கு பிடித்திருந்தது. அவருடைய ஒரு பிரபலமான கோட் ஒன்று இருக்கிறது, அவருடைய சொல்லாடல் ஒன்று, எப்போதும் வானத்தில் மேலிருக்கும் விண்மீன்களை பாருங்கள், உங்கள் காலுக்கு அடியில் பார்க்காதீர்கள் ஒரு போதும் என்று சொல்வார். அது போலவே எப்போதும் உங்களுடைய சிந்தனையும் பார்வையும் உங்களுக்கு மேலிருக்கும் இந்த அகண்ட வெளியையும் விண்மீனையும் நோக்கியே இருக்கட்டும், காலுக்கு அடியில் பார்க்க வேண்டாம் என்ற அந்த பதிவையும் செய்து அது ஒரு அற்புதமான புத்தகம். வாய்ப்பிருப்பவர்கள் வாங்கி படியுங்கள். ரொம்ப அறிவார்ந்த, ரொம்ப அறிஞர் போல வெறும் இப்படிப்பட்ட புத்தகங்களை தான் நாங்கள் வாசிக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக புனைவுகளையும் நாவல்களையும் வாசிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. ஏன் புனைவையும் நாவலையும் வாசிக்கணும்? ஏன் பிள்ளைக்கு எதற்காக நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோம்? மதிப்பெண் வாங்குவதற்காகவா, நல்ல வேலையில் சேர்வதற்காகவா, அல்லது பெரும் பணம் ஈட்டுவதற்காகவா, பொருள் ஈட்டுவதற்காகவா என்ற கேள்விகளுக்கு பதில்களை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு பிள்ளையை நல்ல மாணவனாக மாற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய பாட புத்தகங்கள் மட்டும் போதுமானதாக இருக்கிறது. அவனை நல்ல மனிதனாக மாற்ற வேண்டும் என்றால் மற்ற ஏனைய புத்தகங்களும் அவனுக்கு தேவையானதாக இருக்கிறது. அதற்காகத்தான் மற்ற எல்லா புத்தகங்களையும் நாம் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ புத்தகங்கள் என்ன சொல்லி தருதுன்னா, நான் சொன்ன மாதிரி விழிப்புணர்வு, விடுதலை உணர்வு, கேள்வி கேட்கும் சிந்தனை, அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த பேரண்டத்தில் மனித இனம் தழைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், பரிவையும் அன்பையும் புத்தகங்கள் போதிக்கின்றன. அதற்காக புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும். நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் பிள்ளைக்கு பரிவை சொல்லிக் கொடுக்கலாம் முடியாது. நீங்கள் வாழ்ந்து காட்டலாம். நீங்கள் பரிவானவராக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் பரிவானவர்களாக வாழ்வார்கள்.
நீங்கள் அன்பானவர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் அதனை பின்பற்றுவார்கள். அப்படி இல்லாமல், அப்படி பரிவான அன்பான பெற்றோர்கள் எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை இல்லையா? அப்படி வாய்க்க பெறாதவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம் என்றால் புத்தகங்களை படிக்கலாம். ஏன்னா புத்தகங்கள் நமக்கான அன்பையும் பரிவையும் உணர்ச்சிகளையும், ஏன்னா ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது சில சமயங்கள் அந்த பக்கங்களை மீறவே முடியாமல் நாமும் அவரோடு சேர்ந்து அழுது கொண்டிருப்போம். அந்த கதை மாந்தரோடு உட்கார்ந்து நாமும் விம்மி கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. தோட்டியின் மகன் என்ற ஒரு புத்தகம் தகழி சிவசங்கரன் பிள்ளை மலையாளத்தில் எழுதியதை தமிழில் சுந்தர ராமசாமி அவர்கள் மொழிபெயர்த்திருப்பார். இந்த புத்தகத்தை படித்தால் உண்மையில் உங்களால் 2 வாய் சோறினை நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஒரு தூய்மை பணியாளரின் 2 தலைமுறையில் அவர்கள் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அந்த புத்தகம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும். ஒரு 2 தலைமுறையாக ஒரு குடும்பத்திற்கு அவர்கள் சந்திக்கும் அடக்குமுறைகளும், ஒரு சாதாரண வாழ்வை வாழ்வதற்காக அவர்கள் அடையும் இன்னல்களும் துன்பமும் இருக்கு இல்லையா? அதை படிச்சுட்டு நம்மளால ஒரு குவளை நீரை குடிக்க முடியாது, ஒரு வாய் சோற்றை உண்ண முடியாது. அந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை புத்தகங்கள். நிச்சயமாக தோட்டியின் மகனை இப்போதும் வாங்கி படியுங்கள். என்றால் இந்த காலகட்டத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன. தோட்டியின் மகன் படித்தவன் ஒருபோதும் யாரையும் தாழ்வாக பார்க்க மாட்டான். அதனால் தோட்டியின் மகன் வாங்கி படியுங்கள். ஜெயமோகன் அவர்களுடைய அறம் என்ற தொகுப்பை பற்றி எத்தனை காலம், இந்த 10 நாட்களில் நிறைய பேச்சாளர்கள் நிச்சயமாக உங்களிடம் பகிர்ந்திருப்பார்கள். காலம் காலமாக நாம் எப்படி அறத்தோடு வாழ்ந்தோம், அறம் எப்படி நம்மோடு இணைந்து பிணைந்து இருந்தது. அறம் பிழைத்தோர்க்கு அரசியல் கூற்றாகும் என்ற சிலப்பதிகாரத்தின் அந்த பொருளின்படி நாம் எப்படி அறத்தோடு வாழ்ந்தோம் என்ற அந்த தொகுப்பு இப்ப நாம் படித்தாலும், நான் சொன்னலையா முன்னாடி, ஏன் நம்மை கலையோடும் இலக்கியத்தோடும் தொடர்பு படுத்தி வைக்க வேண்டும் என்று. அறம் தொகுப்பை படித்த வரைக்கும் நம்ம அப்படியே புத்துணர்ச்சியோட நம் கசடுகள் எல்லாம் நீங்கி ஒரு புது மனிதரை போல, புது ஆன்மாவை போல நாம் உணர்வோம். ஆனா அதை தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கான முயற்சியை நீங்க தான் செய்யணும். ஏன்னா புத்தகத்தினுடைய வேலை அது கிடையாது. அப்படி நீங்கள் என்னவாக இருக்க இருக்கிறீர்களோ அதன்படி அந்த புத்தகங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை, உங்களுடைய உணர்வுகளை திசை மாற்றும். அதற்காக புத்தகங்களை படிக்க வேண்டும். அதில் குறிப்பிட்ட ஒரு தொகுப்பு, யானை டாக்டர் படித்த எந்த ஒரு மனிதனும் காட்டில் சென்று பீர் பாட்டிலை உடைத்து போடவே மாட்டான். அதற்காக யானை டாக்டரை படியுங்கள் என்று சொல்லுவேன். யானை டாக்டரில் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அழகாக படப்பிடித்து காட்டியிருப்பார் ஜெயமோகன் அவர்கள். யானை டாக்டர் புத்தகத்தை படித்த ஒருவன் நிச்சயமாக சூழலுக்கும் காட்டிற்கும் மனித உயிர்களுக்கும் கேடு தரக்கூடிய வேலையை ஒருபோதும் செய்ய மாட்டான். உல்ஃப் ஆஃப் டாட்டம் என்ற சீன புத்தகத்தை படித்த எந்த ஒரு மனிதனும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றபடி மனிதர்கள் மட்டுமல்ல புல்லும் கூட ஒரு உயிர்தான் என்று புல்லிற்கும் மதிப்பு கொடுத்து வாழ்வான். அதனால் உல்ஃப் ஆஃப் டாட்டம் படித்த போது எனக்கு தெரிந்தது புல்தான் மாபெரும் உயிர் என்று. இப்படி பல புத்தகங்கள் பல நேரங்களில் நமக்கான விழிப்புணர்வையும் விடுதலை உணர்வையும் தந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ஒரு படைப்பாளியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், காலத்தை படம் பிடித்து அந்த புத்தகத்தில் அடுக்குகிறார்கள். காலத்தை படம் பிடித்து புத்தகத்தை அடுக்கும் பொழுது அவர்களுடைய காலத்தில் அது இயந்ததாக இருந்தது. எப்போது ஒரு படைப்பாளியின் படைப்பு காலத்திற்கு ஏற்றதாக இல்லாமல் போகிறதோ அப்போது அது சிறந்த படைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் தோட்டியின் மகனில் வரும்படி ஒரு தூய்மை பணியாளர் இப்போது நடத்தப்படவில்லை. என்னையா இவன் எழுதியிருக்கான் அப்படின்னு எப்போ ஒரு மனுஷன் யோசிக்கிறானோ அப்போ தோட்டியின் மகன் சிறந்த படைப்பு என்று கூறப்படும். யானை டாக்டரில் வரும்படி யார் இப்பெல்லாம் யானையை எப்படிலாம் பார்க்கிறா, யானை எவ்வளவு நல்ல ஒரு நல்ல மிருகம், அது எப்படிலாம் பார்த்துக்கணும்னு சூழலுக்கு கேடு இல்லாமல் நடக்கும்படியாக காலம் மாறி இருக்கிறதோ அதுதான் அந்த படைப்பிற்கான சிறந்த பரிசாக இருக்கும். எல்லா படைப்புகளும் அப்படித்தான். முத்துக்குமார் அவர்களுடைய படைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம், வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு அவருடைய காலகட்டத்தில் அவருடைய பால்யத்தை படம் பிடித்து பல பகுதிகளில் காட்டியிருப்பார்.
வேடிக்கை பார்ப்பவனாக இருக்கட்டும், அணிலாடு முன்றிலாக இருக்கட்டும், அல்லது ஆனா ஆவண்ணாவாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவருடைய அந்த வாழ்க்கையை அவர் படம் பிடித்து காட்டி இருக்கும் பொழுது, இப்ப படிக்கும் பொழுது ஓ இப்படியெல்லாம் இருந்ததுல அப்படின்ற உணர்வு வருகிறது. ஒரு ஆனா ஆவனா என்ற அந்த கவிதை தொகுப்பிலே ஒரு கவிதை எனக்கு நினைவிருக்கிறது. கவிதை சரியாக நினைவில்லை, ஆனால் அதன் கருப்பொருள் நினைவிருக்கிறது. முத்துக்குமார் அவர்கள் அவருடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன பொருள்னா, அவருடைய நண்பருக்கு கல்யாணம், ஒரு லவ் மேரேஜ். ஆனால் இவர் போல, நெருங்கிய நண்பர், ஆனால் கல்யாணத்துக்கு போல. ஏன் கல்யாணத்துக்கு போலன்னு ஒரு கடிதம் எழுதுறார். நண்பா வாழ்த்துக்கள், எப்படியோ லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்ட, சூப்பர். ஆனால் என்னால் வர முடியல. ஏன்னா அவசரத்துக்கு அடகு வைத்த நகையை மீட்க முடியவில்லை. பட்டு புடவைகள் சரசரக்கும் சபையில் வெற்று கழுத்தாய் நிற்பதற்கு என் மனைவிக்கு மனமில்லை, அதனால் நான் உன் திருமணத்திற்கு வரவில்லை என்று சொல்கிறார். அப்போ கல்யாணம் செய்பவர்கள் மட்டுமில்லை, கல்யாணத்தில் கலந்து கொள்பவர்களை கூட நகைகள் தான் தீர்மானிக்கிறது என்று சொல்கிறார் முத்துக்குமார். இப்போ யோசிச்சு பார்க்கிற, இன்று கழுத்தை நீட்டுவதற்காக நகை போட வேண்டும் என்று பயத்தில் நம் பிள்ளைகள் இல்லை, நீட்டில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நம் பிள்ளைகள் அந்த இடத்தில் இருந்து மாறி வந்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ அந்த படைப்பு இந்த சூழலுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னால் என் நினைவில் நான் பள்ளி காலத்தில் படித்து கொண்டிருந்த பொழுதே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தலைப்பு செய்தி, ஒரு பிரபல நாளிதழின் ஒரு தலைப்பு செய்தி இப்படியாக சொல்கிறது: பெண் பிள்ளைகள் வைத்திருக்கும் பெற்றோர்கள் பதற்றம், கிடுகிடுவென உயர்ந்தது தங்கத்தின் விலை. இதான் அந்த தலைப்பு செய்தி. எனக்கு படித்ததும், ஏண்டா தங்க விலை உழைஞ்சதுக்கு எதுக்குடா பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் பயப்படணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கல்யாண சந்தையில் நகைகளின் நடமாட்டம் எப்படி இருக்கிறது என்பது எனக்கு தெரியாத ஒரு வயது என்பதால் அதை படிக்கும் பொழுது எனக்கு அப்படி தோன்றியது. எதுக்கு பொன் பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க மட்டும் தங்க விலை ஏறினா பயப்படணும் அப்படின்னு. அப்போ அந்த நிலைமை மாறி இன்று வெறும் தங்க நகைகள் மட்டுமில்லை, வெறும் பட்டு புடவைகள் மட்டுமில்லை. இன்னைக்கு நீங்க போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட காலேஜ் முடிச்சதும் 100 பவுன் போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற போறியாமா, இல்லை 10,000 சம்பளத்தில் ஒரு வேலைக்கு போறியாமான்னு கேட்டா, நான் 10,000 சம்பளத்தில் ஒரு வேலைக்கு போவேன் என்று தான் 100% பெண்கள் இன்று கூற தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காலத்தின் மாற்றம் இருக்கிறது இல்லையா? அது அழகாக படம் பிடித்து காட்டுகிறார்கள் படைப்பாளிகள். அதை படிக்கும் பொழுது மனம் நெகிழ்ந்து போகிறது. முத்துக்குமார் அவர்களுடைய நிறைய கவிதைகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் மனம் மிகவும் லேசாக, இந்த மனசை இப்ப நம்ம கூட இல்லையே, இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்மையே அறியாம ஒரு நெகிழ்ச்சி மனதில் வருகிறது. ஆனால் சர்வ நிச்சயமாக எங்கோ ஒரு இடத்தில் அவர் பட்டாம்பூச்சி விற்றுக்கொண்டே மனிதர்களை வேடிக்கை பார்த்துதான் கொண்டிருப்பார் என்ற காரணத்தினால் அதனை நான் ரொம்பவே மகிழ்ச்சியோடு ஆஸ்வாசம் அடைந்து கொள்கிறேன். நான் நிறைய புத்தகங்களை பற்றி பேச வேண்டும் என்று வந்தேன். ஆனால் எனக்கு உங்கள் எல்லோரையும் பார்த்த பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இத்தனை பேர் ஒரு கோவில் திருவிழாவை மிஞ்சும் அளவுக்கு ஒரு புத்தக திருவிழா இருக்கிறது என்ற உண்மையை பார்க்கும் அளவிற்கு மனதில் சொன்னபடியே மிகவும் ஆனந்தமாக இருந்தது. முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு கவிதையை வாசித்து என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய விரும்புகிறேன். வேடிக்கை பார்ப்பவனில் தூர் என்ற ஒரு கவிதையை பற்றி எழுதியிருப்பார் முத்துக்குமார். எத்தனை பேர் இதை படித்திருப்பீர்கள் என்று தெரியாது. வேப்பம் பூ மிதக்கும் எங்க வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். வேப்பம் பூ மிதக்கும் எங்க வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ஆழ் நீருக்குள் அப்பா முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, துருப்பிடித்த கட்டையோடு ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுக்க சேருடா சேருடா என்று அம்மா அதட்டுவாள். சந்தோஷம் கலைக்க யாருக்குத்தான் மனம் வரும்? படைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள்.
கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார், மனசுக்குள் தூரெடுக்க என்று முடித்திருப்பார். வருஷா வருஷம் கிணற்றுக்குள் தூரெடுத்த அப்பா கடைசி வரை மனசுக்குள் தூரெடுக்க மறந்து விட்டார். அதனால் அம்மா கடைசி வரை கதவின் பின்னாலே இருந்தே பேசிக் கொண்டிருந்தாள் என்று அந்த கவிதையை முடித்திருப்பார். அந்த கவிதை தான் அவருக்கு கணையாழி பத்திரிகையில் முதன்முறையாக சுஜாதா அவர்கள் அவரை அழைத்து பாராட்டி அதன் பின் பெரும் வெளிச்சம் நா. முத்துக்குமார் மீது விழுவதற்கு காரணமாக அமைந்த கவிதை எழுது. அந்த கவிதையை வாசிக்கும் பொழுது இவ்வளவு அழகாக அப்போதே சொல்லியிருப்பார் சுஜாதா, தமிழகத்தின் சிறந்த 25 கவிதைகளை தேர்ந்தெடுக்க சொன்னால் நிச்சயம் இந்த கவிதை அதில் ஒரு கவிதையாக இருக்கும் என்று. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படைப்பாளன் நா. முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவனாக இருக்கட்டும், அணிலாடும் ஒன்றிலாக இருக்கட்டும், அல்லது மாரி செல்வராஜின் மறக்கவே நினைக்கிறேனாக இருக்கட்டும், அல்லது தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்களாக இருக்கட்டும், சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதைகளாக கூட இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவர்களுடைய பால்ய காலத்தின் வழியாக அவர்கள் பார்த்த மனிதர்களை, அவர்கள் வாழ்ந்த வீதிகளை, அவர்களின் அனுபவத்தை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு நம்மையும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வைத்த பல படைப்பாளிகளின் புத்தகங்கள் எனக்கு ஆசுவாசமாக நிறைய சூழல்களில் இருந்திருக்கின்றன. புத்தகம் வாசிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஏனென்றால் கலையும் இலக்கியமும் எப்போதும் மனிதனுக்கு தேவை என்று எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், உண்மையிலேயே எல்லா மனுஷ பயல்களும் சல்லி பயல்கள் தான். அதாவது எல்லா மனித பயல்களும் சல்லி பயல்கள் தான் என ஏன் சொல்றாங்களா? எல்லோருடைய மனதிலும் கீழமைகளும் கசடுகளும் நிறைந்துத்தான் இருக்கும். அதன் அளவுகள் வேண்டுமானால் மாறுபடலாம். ஒருத்தன் கொஞ்சம் நல்லவனா இருக்கலாம், இன்னொருத்தன் ரொம்ப நல்லவனா இருக்கலாம், ஒருத்தன் கொஞ்சம் கெட்டவனா இருக்கலாம், இன்னொருத்தன் ரொம்ப கெட்டவனா இருக்கலாம். ஏன்னா அதன்படிதானே நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்தால் மனிதர்கள் அனைவருமே அப்படி கசடுகளும் கீழமைகளும் நிறைந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எது வேறுபடுத்தி காட்டுகிறது என்று சொன்னால், எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் கலையுடனும் இலக்கியத்துடனும் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறான் என்பதை பொறுத்துத்தான் அவன் நல்ல மனிதனா அல்லது கீழமை வாழ்ந்த மனிதனா என்பதை முடிவு செய்ய முடியும். ஏன்னா திடீர்னு நமக்கு ஒரு படத்தை பார்த்தோன்னே உணர்ச்சி பெருக்கெடுத்துரும். அது வரைக்கும் ரொம்ப நார்மலா எல்லாரும் போலவே நம்மளும் என்னெல்லாம் அறம் பிழந்து பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருப்போம். திடீர்னு ஒரு படம் பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் அப்போ நம்ம கொஞ்சம் கிட்ட போயிட்டு வருவோம். கலையும் இலக்கியமும் நம்மை அறங்களை நோக்கி இழுத்து செல்லும். அப்புறம் திரும்ப படம் போயிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்தபடி பழையபடி வர வர மாமியா கழுத போல ஆனான்ற மாதிரி நம்மளும் பழையபடிக்கு ஆயிடும். அப்போ நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மை தொடர்ந்து புத்தகங்களோடும் கலையோடும் இலக்கியத்தோடும் தொடர்பு படுத்தி வைத்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் எதுக்காக இருக்குன்னா, நாம் இந்த வாழ்க்கையின் மீது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான். புத்தகங்கள் என்ன தரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், புத்தகங்கள் உங்களுக்கு அறிவை தருவதற்காக படைக்கப்பட்டவை கிடையாது. புத்தகங்கள் உங்களுக்காக அறிவை தருவதற்காக படைக்கப்பட்டவை கிடையாது. புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான விழிப்புணர்வை தருவதற்காக படைக்கப்பட்டவை. புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான பதில்களை தருவதற்காக படைக்கப்பட்டவை கிடையாது. இந்த காலத்துல பதில்களை யார் வேண்டுமானாலும் தரலாம். இன்டர்நெட்டை தட்டுனீங்கன்னா 1000 பதில் வந்து விழும். சாட் ஜிபிடியும் ஏஐயும் ஜெமினியும் உங்களுக்கான பதில்களை அள்ளி வீசும். ஆனால் நமக்கு இப்ப என்ன தேவை? பதில் தேவையில்லை, சரியான கேள்விகள் தேவை. சரியான கேள்விகள் இல்லாத காரணத்தினால்தான் மனித இனம் இன்று மங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி சரியான கேள்விகள் வேண்டும் என்றால் நாம் புத்தகத்தை நாட வேண்டும். புத்தகங்கள் என்ன சொல்லித்தரும் என்றால், சரியான கேள்விகளை கேட்க சொல்லித்தரும். எப்படி கேள்வி கேட்க சொல்லித்தரும்? இந்த வாழ்க்கைக்கான விழிப்புணர்வை எப்படி தரும்? இதுதான் கேள்வி, இதுதான் பதில்னா அங்க நம்ம யோசிக்கிறதுக்கான வேலையே கிடையாது. புத்தகங்கள் என்ன செய்யும்னா, உங்களை வேறு யாரோ ஒருவரின் வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு உட்கார வச்சிரும். 1000 மனிதர்களின் அனுபவங்களை தர வல்லது புத்தகங்கள். இந்த அரங்குகளில் இருக்கக்கூடியவை எல்லாம் அச்சிடப்பட்ட காகிதங்கள்.
அச்சிடப்பட்ட காகிதங்கள், அந்த காகிதங்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்கி கொண்டு போய் வீட்டில் திறந்து படிக்கும் பொழுதுதான் அவை புத்தகங்களாக மாறுகின்றன. உங்கள் அகத்தில் இருக்கும் கசடுகளை நீக்கி உங்கள் அகத்தை புதிதாக மாற்றும் பொழுதுதான் அது புத்தகமாக மாறுகிறது. அதன் வரையில் அது வெறும் அச்சிடப்பட்ட காகிதங்களாக இங்கு நிறைந்து இருக்கிறது. அப்போ இங்க இருக்கிற புத்தகங்களை நீங்கள் எதன் பொருட்டு வாங்குகிறீர்கள் என்று இருக்கிறது அல்லவா? நான் சொன்னது போல விழிப்புணர்வு. என்ன விழிப்புணர்வு வேணும்? இந்த உலகை நாம் எப்படி பார்க்கிறோம்? யாருடைய கண்களால இந்த உலகத்தை பார்க்கிறோம்? எனக்கு வாழ்க்கை ரொம்ப சௌகரியமா இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வரேன், குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்போ அதனால உலகம் ஃபுல்லா கஷ்டம் இல்லாம இருக்குன்னு அர்த்தமா? அப்போ என்னுடைய அனுபவம் இந்த உலகத்தினுடைய அனுபவம் கிடையாது. அப்போ இந்த உலகத்தினுடைய அனுபவம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு புத்தகத்தின் வாயிலாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் சில நேரங்களில் சில புத்தகங்கள் நம்மை புரட்டி போட காத்து கொண்டிருக்கும் போது சரியான நேரத்தில் நாம் அவற்றை புரட்டி போட தயாராக இருக்க வேண்டும். நாம் எப்போது சரியான புத்தகங்களை சரியான நேரங்களில் புரட்டுகிறோமோ அந்த புத்தகங்கள் நம் வாழ்க்கையை புரட்ட தயாராக இருக்கும். அது ஒரு உருது கவிஞன் இக்பால் அவர்கள் சொல்லியிருப்பார், சாகும் வரையில் உன் பிணத்தை நீதான் சுமக்க வேண்டும் என்று. சாகும் வரையில், செத்தப்பின் நம் பிணத்தை தூக்குவதற்கும் சுமப்பதற்கும் ஆட்கள் வருவார்கள், ஆனால் சாகும் வரையில் நம் பிணத்தை நாம் தான் தூக்க வேண்டும். அதனால் ஒருபோதும் தோல்வியில் துவண்டு விடாமல், வீழாமல், வீழ்ச்சி வேறு தோல்வி வேறு என்று நாம் முற்பட்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் அந்த கதை எனக்கு சொல்லியது. அது ஒரு அழகான கதை. அந்த கதையோடு சில நேரங்களில் நான் படித்த சில புத்தகங்களை உங்களோடு பகிர்ந்து அது எனக்கு தந்த பெருவெளிச்சத்தை உங்கள் மீது பாய்ச்ச முயற்சி செய்து ஓரளவாவது வெற்றி பெற்றேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.